டிஎன்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மனோஜ். போன வாரம் எந்த ஏஜ் குரூப்புக்கு என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இந்த வாரம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பேசுகிறதுக்காக மணிமந்திரி ஃபினான்ஷியல் சர்வீஸுடைய ஃபவுண்டர் எஸ் கோபி இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது? மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சிலர் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்குது, நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எப்போல்லாம் பணம் இருக்கோ அப்போவே இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதில் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பெஸ்ட் ஆப்ஷன்ஸு, எஸ்டிபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எஸ்டபிள்யூபி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ். மியூச்சுவல் ஃபண்டில் நார்மலாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட் பார்க்குறவங்களுக்கும் இதை யூஸ் பண்ண முடியும். லம்சம்ன்றது நீங்கள் ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐபின்றது மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, எஸ்டிபின்றது ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். எஸ்டபிள்யூபின்றது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மந்த்லி விட்ரா பண்ணுறது. இந்த எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி இதெல்லாம் முக்கியமான ஆப்ஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஓகே, இப்போ எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, எஸ்டிபி அப்படின்ற 3 விஷயம் சொன்னீங்க. அந்த 3 விஷயமும் என்னது, இது 3 எப்படி ஒர்க் ஆகுது? மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத மந்த் ஆன் மந்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது மந்த்லி, குவார்ட்டர்லி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் டென்யூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஸ்ஐபி. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவோம். சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் மந்த்லி போடுறீங்களா, குவார்ட்டர்லி போடுறீங்களா, ஆர் இந்த டேட்டில் நீங்கள் வீக்லி கூட ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். எஸ்ஐபி ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்க ரீசன் எல்லா மார்க்கெட்லேயும் இன்வெஸ்டர் ஆகும், அதாவது எல்லா டைம்லேயும் இன்வெஸ்டட் ஆகிட்டே இருக்கும். அப்போ என்னாகும், அவங்களோட மார்க்கெட் வொலட்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி யூனிட்ஸ் கூடும், யூனிட்ஸ் குறையும். அப்போ ஆவரேஜ் ப்ரைஸிங் பெட்டராக இருக்கும். இந்த எஸ்ஐபியோட கான்செப்ட் எதுக்கு மெயினாக கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு இன்கம் வரும்போதே உங்களோட சேவிங்ஸை பிளான் பண்ணுறது தான் எஸ்ஐபி. இது யாரெல்லாம் மந்த்லி எங்களுக்கு ரெகுலர் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அதுக்கு சூட்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வேணும்னா அவங்க எஸ்ஐபியை சூஸ் பண்ணலாம். எல்லாருமே எஸ்ஐபி சூஸ் பண்ணலாம். மந்த்லி சேலரி வருது, நான் ஒரு 6 மாதம் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனில் சூட்டபுளாக இருக்காது. எப்போல்லாம் உங்களுக்கு மந்த்லி ரெகுலர் இன்கம் வருதோ அப்போயே ஒரு போர்ஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எஸ்ஐபியில் மந்த் ஆன் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுமே இருக்குது. எஸ்ஐபியில் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட கன்வீனியன்ட் டேட். ஸோ இப்போ மந்த்லி எல்லா டேட்லேயுமே நீங்கள் எஸ்ஐபி பண்ண முடியும். 1 or 2 ஸ்கீம்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்டட் டேட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் மட்டும்தான் எஸ்ஐபி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஆகும். இந்த எஸ்ஐபி சாட்டர்டே சண்டே கூட இப்போல்லாம் டெபிட் ஆகுது. ஸோ ரீசன்ட் ரெகுலேஷன்ஸ் கமிட்மெண்ட்டுக்கு நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் எஸ்ஐபி டேட்டு நீங்கள் ஒரு 10th அப்படின்னு ஆவரேஜாக கொடுக்குறீங்க உங்களோட எஸ்ஐபியில். எவ்ரி மந்த்து 10th என்னோடய ஃபண்டை நீங்கள் டெபிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் எஸ்ஐபி. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபண்டு எவ்வளோ அமௌண்ட்டு கமிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணோம். சேம் டேயில் எந்த ஸ்கீமுக்காக அதை டெபிட் பண்ணுதோ அங்கே இன்வெஸ்டட் ஆகும். இதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இது ஒரு ஆட்டோமேஷன். அந்த எஸ்ஐபி இங்கேருந்து எடுத்து அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அது எந்த டேட்டில் நீங்கள் எடுக்க சொல்கிறீங்களோ, கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டில் அது டெபிட் ஆகும். சில ஸ்கீம்ஸில் சாட்டர்டே சண்டே போக அடுத்த ஒர்க்கிங் டேயில் எடுக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் பர்டிகுலர் டே, அது எனி ஹாலிடே இருந்தாலும் இப்போல்லாம் எடுக்கிறாங்க. அதனால் எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஒரு பர்டிகுலர் டென்யூருக்கு, அதாவது 3 years, 5 years, 6 months, 10 years, அதாவது லைஃப் டைம் அப்படின்னா ஒரு 30 years மேக்ஸிமம். ஸோ நான் ஆஸ் அண்ட் வென் நான் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எஸ்ஐபி எடுக்கலாம். இதெல்லாம் ஒரு கமிட்மெண்ட் டென்யூர்ஸ். ஸோ அந்த பீரியடுக்கு அது ஆட்டோமேஷன் ஃபங்க்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கும் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் இருக்குது. நீங்கள் 1 வீக்லேயும் கேன்சல் பண்ணலாம். சில ஸ்கீமில் 1 month ஆகும் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு. பட் ரொம்ப சிம்பிள் ஆப்ஷன்ஸாக வந்துருச்சு இப்போ.
ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 வீக்லேயே எஸ்ஐபி ரெஜிஸ்டர் ஆகிடும். இது நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் பண்ணிங்கன்னா 1 மந்த் எடுத்துக்கிறோம் மினிமம். அதேமாதிரி அதை எஸ்ஐபியை மாடிஃபை பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுறதோ மேக்ஸிமம் 1 மந்த் டியூரேஷனில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு டெபிட் ஆகலைன்னா, ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு, 2 மாதம் டெபிட் ஆகுது, பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது, 3ஆவது மாதம் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிரும். அதை நீங்கள் மறுபடியும் ரிக்வஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எஸ்ஐபி. எஸ்ஐபி சூட்டபுள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஆல் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு, ஆக்டிவ் ஏர்னிங் ஃபண்டு, வெல்த் க்ரியேஷனுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸு எல்லாத்துலேயுமே எஸ்ஐபி பண்ணலாம். ஈவன் இஎல்எஸ்எஸ்ஸுக்கும் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். எஸ்டிபின்றது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 lakhs ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது, இந்த டேட்டில் போடலாமா, இது வந்து கரெக்டான டைமா, ரிஸ்க் எப்படி இருக்குன்றது தெரியாமல் இருக்கும்போது நீங்கள் இந்த எஸ்டிபியை சூஸ் பண்ணலாம். இந்த எஸ்டிபின்றது உங்களோட பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஒரே நாளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு பர்டிகுலர் டைமில் ஸ்லோ மேனரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த எஸ்டிபி ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், நீங்கள் ஒரு பல்காக ஒரு ஃபண்டில், லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அங்கேருந்து ஒரு ஈக்விட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அது வீக் ஆன் வீக் ஆர் மந்த்லி ஆர் டெய்லி இல்லை குவார்ட்டர்லி. ஸோ இந்த பேசிஸில் எப்படி எஸ்ஐபி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இந்த எஸ்டிபியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபண்ட்லேருந்து இன்னொரு ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்குள்ளே தான் இதை பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் கம்பெனியில் பண்ண முடியாது. ஸோ ஒரு நேம்க்கு எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு கம்பெனி நேம் சொன்னீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கீம்ஸ்லேருந்து இன்னொரு ஸ்கீம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் எஸ்டிபி ஆப்ஷன்ஸ். எஸ்ஐபி, எஸ்டிபி ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். எஸ்ஐபின்றது டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகி இன்வெஸ்டட் ஆகுது. எஸ்டிபின்றது நீங்கள் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபண்டுலேருந்து இந்த ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குற ஆப்ஷன்ஸ் தான் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ அது டெய்லி இவ்வளோ அமௌண்ட்டை பர்டிகுலர் டேட்டில் இந்த பர்டிகுலர் ஃபண்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த ஃபண்டில் டெபிட் பண்ணோம், இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ இங்கே டேட்டில் எப்படி டெபிட் ஆகுதோ அது வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த பர்டிகுலர் ஃபண்டில் இன்வெஸ்டட் ஆகும். ஸோ இது வந்து எஸ்டிபி. ஒரு ஃபண்டிலேருந்து 2 ஃபண்டுக்கு 3 ஃபண்டுக்கு மல்டிபிள் ஃபண்ட்ஸுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். நீங்கள் அதில் செய்ய வேண்டியது இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்வளோ அமௌண்ட்டு, எவ்வளோ டென்யூரில், நீங்கள் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வீக்லியாக மந்த்லியாக அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஃபண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் இது வந்து டெபிட் பண்ணோம். ஃபண்ட்ஸ் அங்கே வந்து காலி ஆயிடுச்சுன்னா யுவர் எஸ்டபிள்யூபி வேல்யூ வில் பி லோ அப்படின்றத காமிச்சிரும். ஸோ அந்த சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எவ்வளோ ஃபண்ட் இருக்கோ அது வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அதான் எஸ்டபிள்யூபி. சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின பணத்தை எப்படி விட்ரா பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்க த்ரூ எஸ்ஐபி, எஸ்டிபியில் லம்சமாக, இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். எஸ்டபிள்யூபின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை சிஸ்டமேட்டிக்காக எப்படி விட்ரா பண்ணுறது, இது நிறைய கான்செப்ட்டுக்கு யூஸ் ஆகும் எஸ்டபிள்யூபின்றது. எஸ்டபிள்யூபியில் நீங்கள் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்து ரெகுலராக விட்ரா பண்ணி என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அங்கே எத்தனை மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ, என்ன டேட்டில் கொடுக்குறீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு விட்ரா பண்ணி கொடுக்கும். இந்த எஸ்டபிள்யூபியில் ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே வருது, எவ்ரி மந்த்து 15th கொடுக்குறீங்க, அன்றைக்கி நான் ஒர்க்கிங் டேயாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் அதை டெபிட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணும். ஸோ இது எப்படின்னா ஒரு ரிடம்ஷன் ப்ராசஸ். இந்த ரிடம்ஷன் ப்ராசஸை சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறது தான் எஸ்டபிள்யூபி. நீங்கள் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை விட்ரா பண்ணோம், யூனிட்ஸை கொடுத்துட்டிங்கன்னா யூனிட்ஸை வந்து விட்ரா பண்ணி கொடுத்துரும். ஸோ யூனிட்ஸ் ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி அப்ளிகபிளாக சூட்டபுளாக இருக்காது. நீங்கள் அமௌண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான யூனிட்ஸை விட்ரா பண்ணி கொடுத்துரும். இது நார்மலாக ரிட்டையர்மெண்ட் இன்கம், சில பேருக்கு வந்து அவங்களோட பேமெண்ட்ஸுக்காக வந்து எஸ்டபிள்யூபி பண்ணுவாங்க. இது நிறைய ஆப்ஷன்ஸ், நீங்கள் எப்படி ஆப்ஷன்ஸில் வேணாலும் எஸ்டபிள்யூபியை யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் விட்ரா பண்ணுறது அது சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷன். இரஸ்பெக்டிவ் ஆஃப் மார்க்கெட் வந்து அது சேம் டேட்டில் அது விட்ரா பண்ணி கொடுத்துரும். மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன் அதெல்லாம் பார்க்காது, அது ஆட்டோ ஃபங்க்ஷன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான், இது மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். எஸ்டபிள்யூபி மோஸ்ட்லி ரிட்டையர்ட் ஆனவங்க அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இப்போ வந்து எஸ்ஐபியில் வந்து மந்த்லி வீக்லி கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மினிமம் அமௌண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் போட்டி போட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸே 5,000 rupees இருந்தது, அது 1,000 rupees ஆச்சு. இப்போ 500, ஈவன் 50 rupeesக்கு கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மந்த்லி, டெய்லி, வீக்லி. மந்த்லி 50 rupees இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ சீப்பராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணணுங்கிறக்காண்டி தான் கொடுத்துருக்காங்க. மாதம் 50 ரூபா சேவ் பண்ணலாமே. ஒரு நார்மலாக இப்போ டெய்லி வேஜஸ்ஸு, ஈவன் இப்போது வந்து உங்களால் மினிமம் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ அவங்கெல்லாம் வந்து மினிமம் 50 rupees 100 rupeesலாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் மினிமம் அமௌண்ட்னா வந்து 50லேருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜாக 1,000 rupeesன்றது கால்குலேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். என்னால் 1,000 rupees பண்ண முடியாது, ஒரு 4 ஸ்கீமில் 50 rupees 200 நான் பண்ணுறேன், தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 50 rupeesலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒன்லி 6 இன்ஸ்டால்மெண்ட்டு தான் கொடுக்குறாங்க மினிமம் கமிட்மெண்ட்ஸு. ஸோ உங்களால் வந்து இந்த மாதம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியல, ஆறு என்னோடய கமிட்மெண்ட்டில் ஃபுல்லாக ஒரு 10,000 பண்ணுறேன்னா 10,000 பண்ண முடியல, நான் ரெடியூஸ் பண்ணணும், ஆர் ஐ எம் கெட்டிங் மோர் சேல்ரி, நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா, எல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஒரு 1 month நோட்டீஸில் நீங்கள் மாற்றிக்க முடியும். மேக்ஸிமம் அந்த ஒரு 1 monthக்கு முன்னாடி நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸ்டாப் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த கமிட்மெண்ட்டு தான். அந்த கமிட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு 5 வருஷம் கொடுத்துட்டோம், 5 வருஷம் கழித்து தான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் மந்த்தே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணலாம். மினிமம் 50 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வெரி குட் ஆப்ஷன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். எஸ்ஐபியோட பெரிய கான்செப்டே இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ எஸ்ஐபி பண்ணுறாங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷன்ஸு. முன்னாடி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ யாரை கேட்டாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம், ஆஃப்லைனில் பண்ணலாம். எஸ்ஐபி 50 rupeesலேருந்தே பண்ணுறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வராங்க. ஓகே, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஸ்கேம் ஆகுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகுலேட்டரி ஸ்ட்ராங்காக இருக்கனால மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் இங்கே பயப்பட வேண்டியதில்லை. லைக் சிட் ஃபண்ட்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, எம்எல்எம் கம்பெனிலாம் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னு நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் அது மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெகுலேட்டரி அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. செபியோட ரெகுலேஷன்ஸு டே டு டே பார்த்திங்கன்னா கேஒய்சி அப்டேஷன்லேருந்து ஒவ்வொரு ரெகுலேட்டரியும் ஃபண்ட் மேனேஜர் வரைக்கும் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணுன்றதில் வெரி கீன். அதனால் எங்கேயும் தப்பு நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. உங்கள் பணம் வந்து லாஸ் ஆகிடும், யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்னென்னு புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் என்ன ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். அதுதான் தவிர உங்கள் பணத்தை யாரும் எடுத்துகிட்டுலாம் ஓட முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 1,000 rupees மந்த்லி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அது வந்து ஒரு இடத்துல இன்வெஸ்டட் ஆகுது, திருப்பி அது வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற கேஒய்சி ப்ராசஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங். நீங்கள் உங்கள் பேரில் உள்ள பேங்க் அக்கௌண்ட்டு, உங்களோட கேஒய்சி, இந்த கேஒய்சியில் உங்களோட பேன் ஆதார் மேப்பிங், இதுக்கப்புறம் கேஒய்சியோட வேலிடேஷன், அதை வெரிஃபை பண்ணுறவங்க, இதெல்லாம் தாண்டி தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே ஸ்டார்ட் ஆகும். இது சிம்பிளாக இருக்குது, ஏன்னா இன்றைக்கி ஆன்லைனில் கேஒய்சி பண்ணிடலாம். அதில் ப்ராசஸ் சிம்பிளாக இருக்குது, ஆனால் வெரி ஸ்ட்ராங். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கே போகுதுன்னா டைரெக்டாக எங்கேருந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போய் இன்வெஸ்டட் ஆச்சோ சேம் ரிடம்ஷன் அங்கேருந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். உங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு டைரெக்டாக உங்கள் பேரில் தான் திரும்பி வரும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்காகவோ, உங்கள் சன்னுக்காகவோ, உங்கள் ஃபாதருக்காகவோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட்டே பண்ண முடியாது. ஈவன் உங்கள் டாட்டர் வந்து ஒரு மைனர் சைல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் அவங்க பேரில் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் தேர்ட் பார்ட்டியாக செக்கு கொடுத்து அக்செப்டே ஆகாது. ஈவன் உங்கள் டாட்டர் தான், மைனர் தான்,
பட் அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் தான் அவங்க பேரில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதனால் ஸ்கேம்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த லிஸ்ட்டும் வந்ததில்லை. ரெகுலேட்டரி வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இது போன்ற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க எங்களுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ எங்களுடைய இணையமான tnctamil.com இணைஞ்சிருங்க. நான் மனோஜ்.